நிலமும் தாகம் தீர்க்க நீரும் தடையின்றி காற்றும் தகிக்கின்ற நெருப்பும் தாராளமான வெளியும் தந்து நம்மை நொடிப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்ற பரம்பொருளை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த YMCA ஆடிட்டோரியத்திலே YMCA மெட்ராஸ் இணைந்து நடத்தும் women teachers conclave ரைட், ரெஸ்பெக்ட் அண்ட் எஜுகேட் என்ற தலைப்பிலே மிகுந்த சிறப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே UDSFSA யுனைடெட் டிஸ்ட்ரிக்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் என்ற தனியார் பள்ளிகளின் அமைப்பின் சார்பில் எங்களையும் அழைத்து நாம் சேர்ந்து பயணிப்போம் தனியார் பள்ளிகளின் பாதுகாப்பை கருதி என்று எங்களையும் அழைத்து இந்த விழாவினை சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை சகோதரர்கள் மார்ட்டின் கென்னடி அவர்களுக்கும் அருமை தம்பி ஜான் ஆரோக்கியப்பிரத அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால், 80 அதற்கும் அதிகமான காலங்கள் இருக்கலாம், கிறிஸ்துதாஸ் அவர்கள் இந்த அசோசியேஷனை ஆரம்பித்தார்கள். தமிழ்நாட்டிலே முதலாக தனியார் பள்ளிகளுக்கு தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் என்ற பெயரிலே எங்களுக்கெல்லாம் முன்னோடி அவர்தான், கிறிஸ்துதாஸ் அவர்கள் தான். அவர்கள் இந்த அசோசியேஷனை ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அவர்களால், கிறிஸ்துதாஸ் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட முத்து ஒரு மிகப்பெரிய செயல் வீரர் மார்ட்டின் அவர்கள். இன்றைக்கு மார்ட்டின் அவர்கள் தனியாக இந்த ஸ்கூல் வாய்ஸ் தனியார் பள்ளிகள் அசோசியேஷனை இவ்வளவு சிறப்பாக நடத்தி தன்னுடைய இளவலோடு ஜான் ஆரோக்கியப்படுபவர்களோடு வழக்கறிஞர்களாக அவர்கள் தனியார் பள்ளிகளின் பாதுகாப்பிற்கும் சிறப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் எத்தனை அதிகமாக பாடுபட முடியுமோ அத்தனை அதிகமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஜான் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வாய்ஸ் மெயில் போட்டேன். அந்த வாய்ஸ் மெயில் ஒரு கடுமையான தொனியிலே இருந்தது, அதிகாரத்திற்கு எதிர்த்து இருந்தது. நான் போட்டு ஒரு மணி நேரத்தில் எனக்கு வந்த முதல் தொலைபேசி அழைப்பு மார்ட்டின் அவர்களிடம் வந்தது. உங்களுடைய தலைவர் மார்ட்டின் கென்னடி அவர்களிடம் வந்தது. அண்ணன், வாய்ஸ் மெயில் கேட்டேன், நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்க சொன்னதுல ஒரு தப்பு இல்லைன்னு, நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிற்று. நான் தவறு செய்யவில்லை என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. மார்ட்டின் கென்னடி சாரும் அவருடைய சகோதரர் ஜான் அவர்களும் எங்களுடைய UDSFSA தோளோடு தோள் நின்று இணைந்து எங்களுக்கு வேண்டிய உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவதிலே நான் மிகுந்த சந்தோஷமும் பெருமையும் படுகிறேன். UDSFSA தலைவர் என்ற முறையிலே நான் தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டும் என்றால், எங்களுக்கு ஒரு நிர்வாகம் பண்ணிவிடுவோம். 350 பள்ளிகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். ஆனால் சட்ட நுணுக்கங்கள், வழக்கு விவரங்கள், இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள், அரசு ஆணைகள், இவைகள் குறித்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அவ்வளவு அவேர்னஸ் கிடையாது. இந்த விஷயங்களுக்காக சட்ட நுணுக்கங்களை தெரிவித்துக் கொள்வதற்காகவும் சட்டம் சம்பந்தமான எங்களுக்கு ஒத்துழைப்பிற்காகவும் ஆதரவிற்காகவும் அட்வைஸ் கொடுப்பதற்காகவும்
நாங்கள் எங்க UDSFSA இருந்து ஸ்கூல் வைஸ் மார்ட்டின் கென்னடி சாரையும் ஜான் தம்பியையும் நாங்கள் அணுகின போது அவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் நாங்களும் நீங்களும் வேற இல்லைன்னு, நீங்க உங்களுடைய எந்த சட்ட தேவைகளுக்காகவும் எந்த சட்ட ஆலோசனைகளுக்காகவும் எங்களை நீங்க அணுகலாம், ஸ்கூல் வைஸ் உங்களோடு இருக்கும், நாங்கள் உங்களோடு உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது மட்டுமில்லாமல் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கின்றேன் செயின்ட் ஜான்ஸ் ஜூனியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் SJPS மேடவாக்கம் பள்ளியிலே கிஷோர் சார் டாக்டர் கிஷோர் குமார் அவருடைய பள்ளியிலே ஸ்கூல் லா மேட்டர்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கத்தை அவர்கள் இருவரும் தலைமை தாங்கி அவர்கள் பேருரையாற்றி சிறப்புரையாற்றி அங்கு வந்திருக்கின்ற அத்தனை பள்ளி தாளாளர்களுக்கும் முதல்வர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விளக்க உரைகள் அவர்கள் ஆற்றினார்கள். ஜான் தம்பியும் மார்ட்டின் கென்னடி சாரும் எப்படின்னு சொன்னா, அவர்கள் சட்ட நுணுக்கத்தை பற்றி பேசினால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அது அப்படியே வந்து கொண்டே இருக்கும், அவர்களுடைய மைண்ட்ல இருந்து அந்த விவரங்கள் வந்து கொண்டே இருக்கும், அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வரும், எந்த வருஷம் எந்த ஆணை வந்தது, அதுக்கப்புறம் என்ன வந்தது, அதுக்கப்புறம் என்ன வந்தது. நான் ஜான்கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் நிதானமா சொல்றீங்களா, நான் கிரகிச்சுக்கிறேன் முதல்ல, அந்த ஆர்டர் நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க, எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும், கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க என்று கேட்பேன். அந்த அளவுக்கு they are fluent in matters, legal matters. இந்த இருவரும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுக்கு கிடைத்த மாபெரும் வரம் என்று நான் அடித்து சொல்ல முடியும். இந்த இருவரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை, போற்ற வேண்டிய கடமை, அவர்களை அழைத்து செல்ல வேண்டிய கடமை, அவர்களுக்கு நம்முடைய மொத்த ஆதரவையும் கொடுக்க வேண்டிய கடமை அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் உண்டு. ஸ்கூல் வாய்ஸ் அண்ட் UDSFSA இந்த இரு சங்கங்களுக்கும் ஒரு தனியான ஒரு கேரக்டர் உண்டு. என்ன கேரக்டர் என்றால், we don't have any ill motive. இந்த இரண்டு சங்கங்களுக்கும் இன்னும் பல சங்கங்கள் இருக்கலாம். சித்தார்த் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், திருவள்ளூர்ல இருந்து சங்கங்கள் இருக்கிறார்கள். இங்க கூடியிருக்கிற சங்கங்களின் கூட்டம் ஒரு ஒத்த கருத்துடைய ஒத்த நோக்கமுடைய கூட்டம், உண்மையிலேயே தனியார் பள்ளிகளுக்காக பாடுபடுகிற கூட்டம். ஏதாவது ஒரு வகையிலே தனியார் பள்ளிகளின் துன்பங்கள் தீர்ந்து விடாதா, தொல்லைகள் தீர்ந்து விடாதா, ஆசிரியர்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் மிகப்பெரிய விடுவு காலம் வந்துவிடாதா, இவர்கள் நாங்கள் படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து விடாதா, ஒரு அனுசரணையாக இருக்க மாட்டார்களா, அரசு பள்ளிகளை பார்ப்பதை போல அதே கண்ணோட்டத்திலே இந்த தமிழ்நாட்டிலே இந்த தமிழ் மண்ணிலே மிகப்பெரிய பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தனியார் பள்ளிகளையும் பார்க்க மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கமும் தாகமும் இருக்கின்ற ஒரு அசோசியேஷன் ஸ்கூல் வாய்ஸ் என்று நான் சொல்லுவேன். இந்த தாகமும் இந்த ஏக்கமும் இவர்களை நடத்தி கொண்டு இருக்கும், எங்களை நடத்தி கொண்டிருக்கும். நான் சித்தார்த் அவர்களை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். எனக்கு முதலிலே வந்த கால் கென்னடியினுடைய கால், இரண்டாவது வந்த கால் சித்தார்த்தனுடைய கால். அண்ணே, நீங்க பேசுனதுல ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லை, உங்களுடைய அந்த 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 ஹீட் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு, அந்த சொல் எனக்கு பிடிச்சிருந்தது, நீங்க சொன்னது மிகச்சரியாக சொன்னீர்கள் என்று சொன்ன சித்தார்த் அவர்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். ஏனென்றால் எங்களை சுற்றி இன்னும் நிறைய நிறைய சக்திகள் இருக்கிறார்கள், எங்களிலேயே இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு தனி ஆர்மியாக நாங்கள் இருந்து செயல்படுவோம். முக்கியமாக UDSFSAக்கு, யுனைடெட் டிஸ்ட்ரிக்ட் செல்ஃப் பினான்சிங் ஸ்கூல்ஸ் அசோசியேஷனுக்கு பக்கபலமாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற கென்னடி அவர்களுக்கும் ஜான் அவர்களுக்கும் என்னுடைய
என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் இன்று வாழ்த்துகிறேன். மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக ஆசிரியர்களுக்காக, தனியார் பள்ளிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்காக விருதுகள் வழங்கி உங்களை எல்லாரையும் சிறப்பிக்கின்ற ஒரு விழாவிலே, நல்ல விழாவிலே பங்கெடுக்கின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்கூல் வாய்ஸ்க்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு, 2 சொற்பொழிவுகளை நான் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரசித்து கேட்டேன். நகைச்சுவையிலே நம்ம எல்லாரையும் மூழ்கடித்து சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைத்த புலவர் ராமலிங்கம் அவர்கள் பேச்சையும் கேட்டோம். அதுக்கப்புறம் அவர்கள் அழைத்த வனிதா மேம் மிக மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை அவர்கள் ஆற்றினார்கள். அவர்களை கூப்பிட்டு, அவர்களை ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு எங்களை அந்த பேச்சை கேட்க வைத்ததற்காக ஸ்கூல் வாய்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் கல்வித்துறைக்கு வரவில்லை, காவல்துறைக்கு போய்விட்டார்கள். இது கல்வித்துறையின் இழப்பா, காவல்துறையின் பெருமையா என்று தெரியவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியரை நாம் இழந்து விட்டோம். ஒரு மிகப்பெரிய ஆளுமையை காவல்துறை பெற்றுவிட்டது என்பதை நான் கூறுகிறேன். அருமை ஆசிரியர்களே, எல்லா பள்ளிகளிலும் women teachers, you play the major role. நீங்க இல்லாமல் நாங்கள் எங்கள் பள்ளிகளை நினைத்து கூட பார்க்க முடியாது. About 95 to 98% of the teachers in private schools are women, and with that awareness, I take this moment to salute each and every one of you who has graced this wonderful program. ஸ்கூல்ஸ் இன்னைக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ராமலிங்கம் ஐயாவும் சொன்னார்கள், வனிதா மேமும் சொன்னார்கள், நம்முடைய பொறுப்புகளை பற்றி சொன்னார்கள். These 40 minutes you spend inside a classroom taking class, this is the most important and the crucial time period what you spend in a child's life. நம்ம மறந்துவிடக் கூடாது. இந்த 45 நிமிடம் ஒரு குழந்தையை நாம் உருவாக்கவும் உபயோகப்படுத்த முடியும், உருவாக்காமல் இருக்கவும் நெகட்டிவாகவும் உபயோகப்படுத்த முடியும், எந்த விதமான சேஞ்சை ஏற்படுத்தாமல் இருக்கவும் முடியும். சோ இது எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் இதுல முக்கியம். You are teachers, you are educators, you are gurus. Guru means dispeller of darkness. Dispeller of darkness. You are the persons who drive away darkness. You could ask me, how could I drive darkness? By becoming the sources of lights. By becoming the sources of lights, you could drive away the darkness. குழந்தையின் மனதிலே இருக்கும் இருட்டை விரட்டி அடிக்கும் ஒரு ஒளிப்பிழம்பாக நீங்கள் மாற வேண்டும். உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு சிக்னிபிகண்ட் ரோல் இருக்குன்றதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. From the moment you enter into the campus until the moment you leave the campus, நீங்கள் ஒருவருடைய மாணவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரும்பங்கு ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு பெரிய ஒளி சோர்ஸ் ஆஃப் லைட்டாக, இந்த சோர்ஸ் ஆஃப் லைட் எப்படி இருக்க வேண்டும் என்றால் டல் எடுத்துக் கொண்டிருந்த விளக்குகளாக இருக்க முடியாது, எனர்ஜி இல்லாத விளக்குகளா இருக்க முடியாது. நீங்கள் ஒருத்தரும் 2000 வாட் பல்பாக 3000 வாட் பல்பாக இருந்தால்தான் அந்த இருட்டை நீங்கள் விரட்டி அடிக்க முடியும். That is the real meaning of the word Guru. Guru is the dispeller of darkness. எதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எதெல்லாம் டீச் பண்ண முடியும், நீங்கள் டீச் பண்ணாத விஷயமே இருக்கக்கூடாது. You can teach inside the class everything. மேம் மிகச்சரியாக சொன்னார்கள். பெண் பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஆண் பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும். You can talk to the child, you can teach the child even how to sit. You can teach a child how to come to the school, how to move with the elders, how to respect the elders, how to respect the teachers, how to be punctual inside the class. எப்படி நடக்க வேண்டும், எப்படி அசைய வேண்டும், எப்படி டீச்சரை அக்னாலேஜ் பண்ண வேண்டும்,
என்ன மாதிரியான ரெஸ்பெக்ட் பிள்ளைகிட்ட டீச்சர்கிட்ட நீ காட்டணும், பேரண்ட்ஸ் எப்படி மதிக்கணும், வீட்டில் வர்ற கெஸ்ட் எப்படி மதிக்கணும். அனிதா மேம் ரைட்லி டோல்ட் academics is secondary, teaching them the content inside the book is secondary, but principally what is important is teach him to become a successful human being. She asked a valid question. See, 100 mark எடுத்துறா, but what is the use if he spits on the road? What about the civic sense? So எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு தாய் தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பாள். ஆகவே எல்லா தனியார் பள்ளிகளிலும் அந்த பள்ளிகளின் கல்ச்சராக மாறி அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் மிக க்ளோஸான சர்க்கிளாக ஒரு பள்ளி, ஒவ்வொரு பள்ளியையும் எடுத்துச் செல்லுகின்ற ஒரு ஆர்மிஸ் மாதிரி, படைகள் மாதிரி இங்க அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி பாராட்டி, இந்த விமென்ஸ் டேல உங்களை பாராட்டி இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெடிஷனலான ஒரே ஸ்கூல்ல படித்தோம். அப்படின்னா கிறிஸ்தாஸ் ஸ்கூல். ஓகே, கிறிஸ்தாஸ் பள்ளிக்கூடம்னா கிறிஸ்தாஸ் அசோசியேஷன்ல ஃபர்ஸ்ட் தலைவர். ஓகே, அதில் அவர் ட்ரெஷராக இருந்தார், நான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்தேன். இன்னைக்கு 2 பேருமே ரன்னிங் பிக் அசோசியேஷன். ஓகே, அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, நானும் அவ்வளோ காமன் தாட்லேயே இருப்போம். எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் வருது, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவங்க அவர் சுவிட்சர்லாந்துக்கு பண்ணியிருந்தேன் இந்த அவார்டு. அவருக்கு விசா கிடைக்கல அந்த நேரத்தில், அதனால அந்த சேம் அவார்டை அவருக்கு இந்த நேரத்தில் நான் கொடுத்து மகிழ்வேன். ஓகே, இது ஜெனீவாவில் வாங்க வேண்டிய அவார்டு அவரு. அதே மாதிரி சீனிவாசன் சாருக்கும் அதே மாதிரி அந்த அவார்டை கொடுத்துருங்கப்பா. சீனிவாசன் சார் ஒரு நல்ல பெஸ்ட் கோஆர்டினேட்டர், ரொம்ப எல்லா பள்ளிகளையும் இணைத்து அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தருவார். அவரையும் வாழ்த்து இந்த நேரத்தில் மகிழ்கிறோம்.